வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா, அதுதான் இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது மகர ராசிக்காரங்க இப்போ 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு ஒரே வயசு இருக்கிறது இல்லை, ஒரே திசை புத்தி நடக்கிறது இல்லை, ஒரே மாதிரி நடக்கிறது இல்லைங்க. பொதுவாக பொது பலன் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம்? ராசி வச்சு பார்க்குறோம். அதே சுய ஜாதகம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? லக்னத்தை வச்சு பார்க்குறோம், லக்னத்தை அடிப்படையாக பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்திங்கன்னா இந்த அதாவதுன்றது ஆகஸ்ட் மாதம் இப்போ காலப்புருஷ தத்துவத்துப்படி நம்ம என்ன சொல்லுவோம்? 10வது ராசி மகர ராசி நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கு இதனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகத்தினுடைய அமைப்பு எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகம் இருக்கிறாருன்றதை பார்த்துருவோம். அப்படி பார்த்திங்கன்னா மேச ராசியில் எந்த ஒரு கிரகம் இல்லாததுனால ரிஷப ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீட்டில், அதாவது ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் செவ்வாயும் இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமாக இருக்கிறாரு, குரு மங்களத்தோடு இருக்கிறார், குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானுடைய வீட்டில் இந்த மாதம் பிறக்கும்போது சந்திர பகவான் அந்த இடத்துல நட்பில் இருக்கிறார். அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்தபடியாக கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சூரியன் பகையாக இருக்கிறாருங்க. அடுத்தது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுடைய வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதனும் இன்றைக்கி சுக்கிரனும் இன்றைக்கி அவர் பகையாக இருக்கிறாருங்க. அதுக்கப்புறன்றது கன்னி ராசிக்கு அதிபதி புதனுடைய வீட்டில் கேது பகவான் அவர் நட்பில் இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி சுக்கிரனுடைய வீடான துலா ராசியும் சரி, அதாவது அடுத்தது செவ்வாயுடைய வீடான விருச்சிக ராசியும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடான தனுசு ராசியிலையும் சரி, அல்லது சனி பகவானுடைய வீடான அதாவது உங்களுடைய வீடான மகர ராசியும் சரி, இந்த 4 வீட்டில் எந்த ஒரு கிரகங்கள் அமைப்பு இல்லாததுனால அதுக்கு அடுத்தபடி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அடுத்தது மீன ராசியில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான், இப்போ மீன ராசிக்கு அதிபதி குருவுடைய வீட்டில் ராகு பகவான் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த மாதத்தில் என்ன மாற்றங்கள் நடக்கும், அதே மாதிரி கிரக பயிற்சிகள் எந்தெந்த தேதியில் ஆகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 17ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா கடகராசியில் இப்போ பகையாக இருக்கிறவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக போய் உட்கார போகிறாரு. அப்படி இருக்கும்போது 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ சிம்ம ராசியில் அவர் பகையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஏன்னா வக்கரங்கள் அடையலை அப்படின்னா கன்னி ராசிக்கு போயிருப்பார், தன் சொந்த வீட்டில் அவர் போய் உட்காந்துருப்பார். இப்போ ஒரு வக்ரகதி ஆகிறதுனால என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் பின்னோக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கே வந்துடுறாரு சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 25ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சுக்கிர பகவான் இன்றைக்கி ரிஷப ராசிக்கும் இன்றைக்கி துலா ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் பகையாக உட்காந்துருக்கிறார். அப்போ 25ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கன்னி ராசிக்கு என்ன பண்ணுறாருன்னா நீச்சமாகி உட்காராரு, 12ல் நீச்சம் அடைஞ்சு அவர் உட்கார போகிறார் அவர் ராசிக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் கட்டன்றது அந்த செவ்வாய் பகவான் இப்போ குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்தது மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டன்றது நட்பில் உட்கார போகிறார். அப்போ இந்த கிரக பயிற்சிகள் இந்த தேதியில் தான் ஆகுதுங்க. அப்படி ஆகும்போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாக மகர ராசிக்காரங்க அப்படின்னா நிச்சயமாக 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு நான் முன்னே சொன்னால் ஒரே மாதிரி இருக்காதுங்க.
அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து 7.5 சனி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பாத சனி நடந்துகிட்டு இருக்குது. எப்போயுமே முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, கட்டன்றத சனி வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது ஒரு சோதனை கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி பாத சனி எப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இப்போ பாதச்சனி நடந்துகிட்டு இருக்குது, 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு வீட்டுக்கு 2.5 வருஷம். முதல்ல பார்த்தீங்கன்னா விரைச்சனி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி, 3வது வந்து பார்த்தீங்கன்னா பாதச்சனி. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா கட்டன்றது வந்து விரைச்சனி பார்த்துட்டிங்க, அடுத்தது 2.5 வருஷம் ஜென்மச்சனி பார்த்துட்டிங்க. இப்போ 3வது ரவுண்டு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 3வது சனி. இப்போ பாதச்சனி 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இது மே மாதம் வச்சுன்னா அடுத்தது அதாவதுன்றது மே மாதம் ஜூன் ஜூலையில் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு சனி பெயர்ச்சிகள் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னா பாத சனி, பொறுமையாக இருக்கணும். மெயினாக வந்து சனி நடக்கும்போது நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன? ஜாமீன் கையெழுத்தை முதல்ல போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா அவங்க கட்ட மாட்டாங்க, நாம் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சனி 7.5 சனிக்கு நான் சொல்ல வரல, இப்போ இந்த கிரகத்தினோட அமைப்புக்கும் இந்த உடைய பயிற்சி காலத்துக்கும் இப்படி இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக பாதகமாக இருக்குன்னு சொல்ல வரேங்க. அப்படி பார்த்தா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கூட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, 10 ரூபா இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்டு அவஸ்தைப்படக்கூடிய நேரம். அதே மாதிரி கிணறு வெட்டுறதோ போர் போடுறதோ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதம் வேண்டாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நவகிரக பரிகாரம் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக 3 பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. சனிக்கிழமை கண்டால் எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வைங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு எள் தீபம் விளக்கு பொறுத்துங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் பண்ணுங்க, தரித்திரியம் போகும். சரிங்களா? அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம், ஏன்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையே உங்கள் அதிபதி இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி அல்லது பிள்ளைங்க தாய் தந்தைக்குள்ளார பார்த்தோன்னா ஹெல்த் பிரச்சனை நிறைய வரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் சனி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு இதர செலவு கொடுத்துருவார், உடல் உபாதை கொடுத்துருவார், மருந்து மாத்திரை செலவு கொடுத்துருவார், சம்மதம் இல்லாத வரும். கட்டன்றது நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா தலைவலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஒரு 500-1000 செலவாயிரும். அந்த மாதிரி ஒரு நேரம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு அலர்ஜியான ஒரு நேரம் தாங்க இது. எப்படி செலவெல்லாம் வருதுன்னு சொல்ல முடியாது. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்கள் 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி, 2ஆம் இடம் சொல்கிறது வந்து குடும்பஸ்தானம். சனி குடும்பத்துக்குள்ளார உட்காந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார நிறைய குழப்பங்கள் கொடுத்துட்டு போயிடுவார். சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லைங்க, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லைங்க, தொழிலுக்கு போகும்போது இருக்கிற நிம்மதி தொழில் விட்டுட்டு வரும்போது இல்லைங்க. இப்படின்ற ஒரு புலம்பக்கூடிய ஒரு சூழலை தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் பண கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், கடன் பிரச்சனை எப்போ சாமி எனக்கு தீரும், காலை வைத்து கஞ்சி குடித்தா கூட நான் எப்போ சாமி நிம்மதியாக குடிப்பேன், எனக்குன்ற ஒரு இடம் எப்போ நான் அமைச்சிக்க முடியும், 4 பேர்த்துக்கு முன்னாடி எப்போ நான் வந்து கரெக்டாக ஒரு மான மரியாதையோடு சுற்றுவேன். இதுதான் நமக்குள்ளார ஒரு எதிர்பார்ப்பேன். இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிஜமாக வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம். கிட்டத்தட்ட 12 ராசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ கஷ்டம். கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத நிலமை தான், அவ்வளோ கஷ்டம். அப்படியே மிஞ்சி 4 காசு சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா வீடு கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. தங்கம் இருந்தால் தவிட்டுப்பொடி, மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்தால் விரயம். சரி, இதெல்லாம் போகட்டும். மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது அதிபதி எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ராகுவுடைய பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லா இருக்குது. பொதுவாக ராகு கேது அவருடைய பார்வைனா என்ன, 3, 7, 11.
இப்போ வந்து மேன ராசியில் இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடமாக யாரை பார்க்குறாரு? மகர ராசி தான் பார்க்குறாரு. அப்போ மகர ராசிக்கு ராகு பகவான் பார்க்கும்போது நல்லது தான். ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை. ராகு பொறுத்த வரைக்கும் வீடு கிடையாது. நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். வக்கர கிரகம்னா முன்னாடி போக மாட்டார். இப்போ மேச ராசியிலிருந்து ரிஷப ராசி தானே போயிருக்கணும். அவர் மேச ராசியிலிருந்து மேன ராசிக்கு வந்துட்டார். அப்போ மேன ராசியிலிருந்து 3ஆம் இடமா யார் பார்க்குறாரு? 3, 7, 11. அப்போ 3ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, மகர ராசி தான் பார்க்குறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் அதிகமாக இருக்கும். 2வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனமோ காரோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ளார நடந்திருக்கும். சரிங்களா? 3வது ரவுண்டு நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ உடல் உபாதிகளெல்லாம் நிறைய கொடுக்கும். கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது முதுகுத்தண்டு எலும்பு தேய்மானத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த மாதிரி தொந்தரவுலாம் கண்டிப்பாக வரும். இருந்தாலும் உங்களுக்கு முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டுன்றது உங்கள் வயசு வச்சு உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ராகுவுடைய பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு வர்றது ஒரு தலைப்பாக்கோடு போயிட்டுருக்குது. சரிங்களா? அதே மாதிரி குருவுடைய பார்வை, இப்போ மேச ராசியில் இருந்த குரு மே மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணிட்டாரு? அவர் ரிஷப ராசிக்கு வந்துட்டார். அப்போ ரிஷப ராசிக்கு குரு பகவான் வந்த உடனே கரெக்டாக என்ன பண்ணிட்டாருன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9. இப்போ 5ஆம் இடமா யார் பார்க்குறாரு? கன்னி ராசி பார்க்குறாரு. அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பார்க்குறதுனால அவங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடி 9ஆம் இடமா யாரை பார்க்குறாரு? உங்களை பார்க்குறாரு, மகர ராசி பார்க்குறாரு. 5ஆம் இடம்ன்றது வந்து இன்றைக்கி கன்னி ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடம்ன்றது விருச்சிக ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமா மகர ராசி பார்க்குறாரு. அப்போ அந்த 3 வீட்டையும் குரு பார்த்தா, அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ 9ஆம் இடம்ன்றது என்னென்னா அதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிதிருஸ்தானம். அப்போ பிதிருஸ்தானம்ன்றது வந்து தந்தை. அப்படி பிதிருஸ்தானத்தை வந்து பார்க்குறதுனால இன்றைக்கி 100% வந்து கரெக்டாக பிதிருஸ்தானம் பாகிஸ்தானம்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படி பார்க்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? தந்தை வெளியில் இருக்கக்கூடிய பூர்வீகம் சொத்துல வில்லைங்கம் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகும். வராத காசு பணம் இருந்தால் கூட வரும். ஏதோ ரூபத்தில் எனக்கு ஏதாவது வந்து என் தந்தை தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு மாற்றம் கொடுத்துருவார். அதாவது பரம்பரை வேலை செய்கிறவங்க, பாரம்பரிய வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய பூர்வீக வேலை எடுத்து செய்கிறவங்க, நான் வந்து எங்கள் அப்பா வேலையை நான் செய்கிறேன், எங்களுடைய பரம்பரை தொழில் இதுதான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அருமையான ஒரு நேரம். ஏன்னா குரு வந்து 9ஆம் இடமா பிதிருஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ பாரம்பரியமாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து சொந்தமாக செய்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம். சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும். நான் முதலீடு போட்டு நான் ஒரு சிறு குறு தொழிலாக இருந்தால் கூட, நான் ஒரு காய்கறி வியாபாரம் வச்சுருக்கிறேங்க, ஒரு பொட்டி கடை வச்சுருக்கிறேன், ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கிறேன், நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறேன், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறேன், ஒரு சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு நேரம். என்ன பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமை, உங்களுடைய நிலைமை கட்டன்றது புரியுது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் நம்ம சொன்ன மாதிரி சுய ஜாதகம் நல்லா இருக்குதா? கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஆனால் அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகலாமா? இப்போ கண்டிப்பாக கொஞ்சம் தாமதப்படுத்தி போகிறது நல்லது. அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கொஞ்சம் தடையாகும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏதாவது எனக்கு வந்து வருமானம் கிடைக்குமா? அதாவது ஒரு சம்பள உயர்வு கிடைக்குமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா இன்றைக்கி நேரம் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி தாமதமாகும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறையில் மெயினாக இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் அலைச்சல் போராட்டமாக இருக்கும். என்ன தான் பாடுபட்டாலும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பலன் இருக்காது. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா இன்றைக்கி நேரம் கிணத்துல போட்ட கல் மாதிரி, கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் தான் இருக்குது. இதுக்கிடையில் கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக மன சங்கடங்கள் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது மற்றவங்களால் வரும்னு சொல்கிறத விட உங்கள் பெத்த பிள்ளைங்களால் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி மருந்து மாத்திரை செலவுகள் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வரும்னு நான் சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி கெட்டு இருந்து,
அதாவதுன்றது ஏன்னா இந்த 7.5 சனியில் உங்கள் திசாபுத்தியும் சரியில்லாமல் இருந்து கோச்சாரத்தில் உங்களுடைய கிரகமும் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன ஒரு தாமதங்கள் வரும். இது உங்களுக்கு நிறைய பேர் நினைக்கலாம் இது பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாங்க. நிச்சயமாக நான் அப்படி சொல்ல கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குன்றதுனால இந்த ஒரு விளக்கத்தை நான் தெளிவாக சொல்கிறேங்க. சரிங்களா? பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை, அதாவது பார்க்கும்போது ராகு பார்வை பார்க்கறதுனால நீங்கள் இந்த மண்ணை கட்டலாம், வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அதாவது கடன் பட்டாலும் ஒரு அசையாத சொத்து ஒரு முதலீட்டில் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 7.5 நல்லது கொடுத்துருவார். ஆனால் அதை தாண்டி ஆடம்பர பொருளுக்கு எடுக்கலாம், லோன் போட்டு ஒரு காரியம் செஞ்சிடலாம், மன்ற குழுவில் ஏதாவது காசு எடுத்து ஒன்று பண்ணிடலாம், இதிலெல்லாம் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் அவஸ்தைக்கு மேலே அவஸ்தைப்படுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மெயினாக பொறுமையாக பண்ணலாமா வேண்டாமா ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு தகுந்த ஒரு போகவழி அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுக்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. அதே தவிர பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுனால மனசில் இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.